அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் 2 நாள்களாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தகவல்கள் பார்த்துக்கிட்டு வரோம். போகி பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யணும், சூரிய பொங்கல் அன்னைக்கு எப்படி பொங்கல் வச்சு கொண்டாடணும், முகூர்த்த நேரம் என்ன என்கிற தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நம்ம எந்த பூஜையை செய்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை எல்லாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மாட்டுப்பொங்கல் நம்ம எல்லாருமே கொண்டாட முடியும், கொண்டாடணும். இப்போ கூட கிராமங்களில் மாட்டுப்பொங்கல் வெகு விமரிசையாகவே கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் மாடுகள் நிறையா வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அதனால் இந்த மாட்டை வணங்கிக்கிட்டு வர்றாங்க. இப்போ விவசாயத்திற்கு நிறைய டிராக்டர், இன்னும் நிறைய மெஷினரிஸ் வந்துருச்சு. இருந்தால் கூட மாட்டை வளர்த்துக்கிட்டு வர்றாங்க, மாட்டை நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த காலத்தில் மாடு மட்டும்தான் விவசாயத்திற்கு பெரும் உதவியாக இருந்தது. கலப்பை வச்சு ஏரோட்டுறது, இந்த அறுவடை செய்து மாட்டு வண்டியில் பூட்டிக்கிட்டு கொண்டு போய் சந்தையில் விற்றுக்கிட்டு வர்றது, இப்படி இன்னும் இந்த தினமுமே இந்த மாட்டின் மூலமாக பால் கறந்து வீட்டில் இருக்கிறவங்க அதை குடித்து மீதம் போக அதை விற்று தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்துவது, காசாக்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்வது, எல்லாமே சகலமும் மாட்டில் இருந்த காரணத்தினால அந்த மாட்டிற்கும், அதாவது நம்முடைய உணவுக்கு ஆதாரமாக நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஆதாரமாக இருந்த முதல் நாள் மழை குலதெய்வத்தை மற்றும் மழையை தந்த இந்திரனை வழிபாடு செய்தோம். 2வது நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்தோம். அடுத்தது நம்ம உணவுக்கு காரணமாக, நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோன்னா காரணமாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு நன்றியை செலுத்துவது. சரி, இப்போ தான் டிராக்டர்லாம் வந்துருச்சுல, எதுக்கு அதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு தானே நமக்கு பால் கொடுக்குது. குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு பிறகு மாட்டுப்பால் தான், அதுதான் தாயாக இருக்குது. நம்ம நிறைய பேர் இப்போ கூட வயசான பின்னாடி சாப்பிட முடியாதவங்க இதை ஒரு டம்ளர் பாலாவது குடிங்களே அப்படின்றாங்க. பல் இல்லை சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, மெல்ல முடியல, நீங்கள் வந்து தொண்டை அடைக்குதுமா, எனக்கு இட்லி சாப்பிட்டாலும் அடைக்குதுமா அப்படின்னு சொல்கிறவங்க பால் குடிச்சு கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. அப்போ உயிரை கூட வளர்க்குது அது. அதனால்தான் மாட்டை வள்ளல் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாசுரங்களில் பாடியிருக்காங்க. இவ்வளவு, அதாவது இந்த மாட்டை வந்து வணங்கணும் கட்டாயம். விவசாயிகளையும் மாட்டையும் கட்டாயம் வணங்கணும். அவங்க தான் நமக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், நம் உயிர் ஜீவனை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் வணக்கத்துக்கு உரியவங்க. இப்பேற்பட்ட வணக்கத்துக்குரிய இந்த மாட்டு உடம்புல தான் அனைத்து தேவர்களும் குடியிருக்கிறாங்க. மகாலட்சுமி தாயார் பார்த்திங்கன்னா பின்னாடியே உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் எவ்வளவு மாடு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அந்த காலத்தில் பொண்ணே கொடுத்தாங்களாம். மாடு நிறைய இருந்தால் நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்வா, இந்த குடும்பத்தில் வசதியான குடும்பம் அப்படின்னு கணக்கே போட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த மாட்டு பொண்ணு அப்படிம்பாங்க இல்லையா, எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியாக வந்த பொண்ணு அப்படின்னு அர்த்தமும் இருக்குது, மாற்று பெண்ணாக வந்தவள் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்போ மாடுனாலே செல்வம், மகாலட்சுமி அப்படின்றத நம்ம கருத்தில் கொள்ளணும். இது எதுக்காக சொல்கிறேன், மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எதற்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் நம்ம சொல்லிட்டோன்னா அப்போ தான் அதனுடைய பெருமை விளங்கி நம்ம அடுத்தது செய்ய போகிறோம் இல்லையா, அந்த பூஜை அல்லது அந்த விஷயத்தை வந்து சிறப்பாக செய்வோம். கூடுதல் கவனம் வச்சு நம்ம மனத்தை அதில் ஈடுபடுத்தி செய்வோம். அதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறேன். சரி, இன்றைக்கு நம்ம வீட்டில் மாடு வளர்க்கலைன்னா கூட அந்த மாட்டிற்கு நாம் நன்றி சொல்லணும். அந்த மாட்டை இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோமாதா பூஜை அப்படின்னு, கோ பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கோ பூஜையை இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு செஞ்சுக்கோங்க. இதற்கான தனிப்பதிவாகவே நான் கொடுத்துருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக சேர்க்கிறேன். அதை பார்த்து எப்படி செய்யணும்னு செஞ்சுக்கோங்க. இருந்தால் கூட சுருக்கமாக சொல்கிறேன். காலையிலேயே எழுந்து குளிச்சுக்கிட்டு இந்த கோ பூஜை செய்கிறதுனால என்ன நன்மைன்னு அடுத்தது சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அவ்வளவு நன்மையான்னு நினைப்பீங்க. இந்த மாட்டு படமோ
இந்த கோமாதா படம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. என்கிட்ட இருந்தே பார்த்தீங்கன்னா விஹா ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் சின்ன மேக்னெட்டிக் கோமாதா படம் வாங்கியிருக்கீங்க, பெரிய கோமாதா படம் கூட வாங்கியிருக்கீங்க, கன்றுடன் இருக்கக்கூடிய மாட்டு சிலையும் கூட வாங்கியிருக்கீங்க. இப்படி எந்த வடிவத்தில் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட இப்போ இதில் நிறைய பேர் கேட்பீங்க, மேடம் எங்ககிட்ட மார்பிளில் தான் இருக்குது, வச்சு வணங்கலாமான்னா தாராளமாக வணங்கலாம். அந்த உருவம் மட்டும் நமக்கு வேணும் இல்லையா? அதனால் அந்த படமோ சிலையோ இருந்ததுன்னா அந்த படத்தையும் சிலையையும் நீங்கள் வச்சுக்கோங்க. எப்பவும் போல் பிள்ளையாரை வணங்கி நம்ம குலதெய்வத்தை வணங்கி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு நம்ம அன்றைக்கி பாலால் செய்த பதார்த்தம் ஏதாவது இருந்தால் அன்றைக்கி செஞ்சுக்கோங்க. பால் பாயாசமோ வெறும் பாலோ கல்கண்டு போட்டு வச்சு நைவேத்தியத்திற்கு இது தயார்படுத்திக்கோங்க. ஒரு இலையில் வெத்தலை பாக்கு தேங்காய் வச்சுக்கோங்க. இதற்கு பூஜைக்கு தேவையான சூடம் ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. மாடு எதை விரும்பி திங்கும்? புல் விரும்பி திங்கும். புண்ணாக்கு நல்லா எள்ளு புண்ணாக்கெல்லாம் இருந்ததுன்னா அதை விரும்பி திங்கும் இல்லையா? அதனால் புல் கொஞ்சம் இந்த அருகம்புல்லாக இருந்தால் கூட ஒரு கட்டு வாங்கி வச்சுக்கோங்க. பிள்ளையாருக்கும் சாத்திக்கலாம், அதை நம்ம இந்த பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி புல் வச்ச பின்னாடி பழங்கள் வீட்டில் இருக்குன்னாலே அந்த பழங்கள் வச்சுக்கலாம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கட்டாயம் 2 இடம் பெற வேண்டும். வெற்றிலை பாக்கும் வைக்கணும். அதற்கு பிறகு கோமாதாவுக்குரிய மந்திரங்கள் நான் ஏற்கனவே கொடுத்த பதிவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கோமாதாவின் காயத்ரி மந்திரம் அல்லது மூல மந்திரம் கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி வைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகணும்னு வேண்டிக்கோங்க. நம்ம இப்படி வேண்டிக்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு சாமிகிட்ட போயிட்டு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்குறோம் இல்லையா? அப்படி தனித்தனியாக வேண்டுகிற பலன்கள் இந்த கோமாதாவை வணங்குகிறதுனால கிடச்சிரும். ஏன்னா அனைத்து தேவர்களுமே அங்கே இருக்காங்கல்ல. மகாலட்சுமி தாயார்கிட்ட செல்வம் நம்ம கேட்போம், அங்கே இருக்காங்க. சிவபெருமான் பார்வதி தேவியோடையே இருக்கார், முருகர் இருக்கார், தேவாதி தேவர்கள் அத்தனை பேருமே இருக்கிறாங்க, அத்தனை விநாயகர் இருக்கார், அத்தனை பேரும் இருக்கின்ற காரணத்தினால நம்ம கோமாதாவை வணங்குவதால் நமக்கு அனைத்து செல்வங்களும் வாழ்க்கை வளமாக சுபிக்ஷமாக இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும். 16 செல்வங்கள் அப்படின்றாங்களே, அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாது, செய்த பின்னாடி அடடா என்னமோ ஒரு மாற்றம் இருக்கே அப்படின்னு உணர்வீங்க. அன்றைக்கு நீங்கள் கோமியம் நம்ம விஹா ஆன்லைன்லேருந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கோமியம் கொண்டு வீட்டையெல்லாம் நல்லா இந்த பூஜைக்கு முன்னாடியே மொழுகிக்கோங்க. நல்ல கோமியம் எனக்கு மனம் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா வீட்டை மொழுகிறதுக்கு அந்த கோமியத்தை ஊற்றிக்கிறது வழக்கம். மொழுகிறவங்க கிட்டே சொல்லுவேன், அம்மா இது கொஞ்சம் ஊற்றிக்கோங்கம்மா அப்படின்னு. இந்த கோமியம் கொண்டு வீடு துடைப்பதனால நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பூச்சி பொட்டும் இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா தீய சக்திகள் அத்தனையுமே ஓடி போயிடும். பொதுவாகவே சொல்லுவாங்க, யாராவது குடி போய் அடுத்தது ஒரு புது வீடு பார்க்குறோம், பள்ளி கத்துது பாருங்க, கவுளி கத்துது, ஒரு புதுசாக குடி போகிறோம் வீடு அப்படின்னா நல்லா இது சுண்ணாம்பு ஒன்று அடிக்கணும். சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அந்த வீட்டு ஓனர்கிட்டையே சொல்லணும், அவங்களும் அடித்து கொடுக்கலன்னா கோமியத்தை அந்த செவுத்துலெல்லாம் தெளித்து கோமியத்தை வச்சு இந்த வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டோன்னா அது புது வீடு போல் ஆயிரும். இருக்கக்கூடிய தீய சக்திகள் அந்த வீட்டில் முன்னாடி யார் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ அது நமக்கு தொடரக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க கோமியம் இருந்ததுன்னா. இல்லைன்னா நம்ம விஹா ஆன்லைனில் சுத்தமான கோமியம், எந்த கலப்படமும் கிடையாது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பாருங்கள், கிராமத்தில் அதாவது கிராமத்துக்கு போகும்போது பார்த்துப்பீங்க, ஒரு மாடு கோமியம் போட்டுச்சுன்னா என்ன மனம் இருக்கும்னு அந்த மனமே இதில் இருக்கும். சரி, இப்படி எல்லாம் செய்த பின்னாடி நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு அந்த கோ பூஜையில் வேண்டிக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்குங்க. இந்த பூஜையை எல்லாருமே செய்ய முடியும். கிராமத்தில் மாடு வச்சுருக்கிறவங்களும் செய்ய முடியும், மாடு வைக்காதவர்களும் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு செய்வது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா மாட்டு பொங்கலுக்கான நாள் இது. அந்த நாளில் செய்ய வேண்டியது நம்ம இதுதான். இதற்கு விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. சரி, ஊரில் கிராமத்துலலாம் நாங்கள் மாடு வச்சுருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மாட்டை அன்றைக்கி குளிப்பாட்டி அதுக்கு நல்ல குங்குமம், திருநீர் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு மாட்டு கொம்பில் பூ சாற்றி அதுக்கு சலங்கையெல்லாம் போட்டு நிறைய பேர் அதுக்கு அழகான பட்டாடை கூட உடுத்தி விடுவாங்க, மேலே போர்த்தி விடுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அது செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதற்காக மாட்டை நேசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதற்காகவே அது சமைப்பாங்க. பொங்கல் செய்கிறது,
இனிப்பு பொங்கல் செய்யறது, இல்லைன்னா மாட்டுக்கு என்ன பிடிக்குமோ அதை படைப்பார்கள். படைத்து தேங்காய் எல்லாம் உடைச்சி அதுக்கு தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காமிப்பாங்க. வீட்டிலையும் நம்ம கோமாதா பூஜை செய்யும் போது அப்படி தான் செய்யணும். தேங்காய் உடைச்சி தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காமிக்கணும். இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு வளர்க்குறவங்க கட்டாயம் செய்வாங்க. அன்னைக்கு மாட்டை அடிக்கவே கூடாதுங்க. அதை தொழுது நம்ம வணங்குவதால் நமக்கு நிறைய ஒரே ஒரு நாள் செஞ்சால் கூட பொதுவாகவே மாட்டை அடிக்கக்கூடாது இல்லையா? அந்த ஒரு நாளாவது அதை அடிக்காமல் கட்டி வைக்காமல் அதை கொஞ்சம் மேய விடுறது, அதை சுதந்திரமாக விடுறது, அதுவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யணும். நம்ம இப்படி கோமாதா பூஜை செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போங்க. அது இன்னாருன்னு பார்க்காம பால் கொடுக்குது பாருங்கள். அதே போல் தான் பகவானும் அப்படி தான் இன்னாரு அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கிறார் இல்லையா? நம்முடைய செயல்கள் தான் நல்லா இருக்கணும், அதுக்கேற்றவாறு பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். இந்த மாடு அதை கூட பார்க்க மாட்டேங்குது. செயல்கள் நம்மளோட நல்லா இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம கட்டாயம் மாட்டு பூஜை செய்யணும், கோமாதா பூஜையும் செய்யணும். சரி, அதற்கான நல்ல நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேதியை சொல்லிடுறேன். 16ஆம் தேதி தான் மாட்டுப்பொங்கல். நல்ல நேரமாக பார்த்தோம்னா பூஜை செய்வதற்கு இல்லை மாட்டை வணங்குவதற்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும். மாலையில் இந்த நேரத்தை விட்டால் மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். இந்த நேரத்தையும் விட்டுட்டிங்கன்னா பொழுது போனதுக்கப்புறம் விளக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் இந்த பூஜையை செய்துக்கலாம். ஆனால் மாட்டை நேரடியாக வணங்குவது பார்த்திங்கன்னா காலையில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் செஞ்சுருங்க, இல்லாட்டி மதிய பொழுதில் செஞ்சுருங்க. இந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி கிராமங்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு பிடிப்பாங்க. ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பானது இல்லையா? ஒரு வீர விளையாட்டு. இன்னும் நிறைய இந்த பொங்கல் பானை உடைக்கிறது அதெல்லாம் இந்த நாள்லேயே செய்வாங்க, இல்லாட்டி அடுத்த நாள் காணும் பொங்கல் எல்லாம் விளையாடுவாங்க. இளைஞர்கள் காளைகள் எல்லாம் விளையாடுவாங்க. காளையை அடக்கி காளைகள், அதாவது இளைஞர்கள் திருமணம் செய்த காலம் எல்லாம் இருந்தது. இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது வீர விளையாட்டு, அதில் தன்னுடைய வீரத்தை காண்பித்து அந்த காளை கொம்பில் முடிஞ்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி ஊருக்கே காமிச்சு அதற்கு பிறகு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஜமீன்தார் இருந்தார்னா இல்லை பண்ணையார் இருந்தார்னா இல்லை மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்ணாக இருந்தாலோ அவர்கள் யார் வெற்றி பெறுகிறார்களோ, யார் இந்த அதாவது முரட்டு காளையாக வளர்த்துருப்பாங்க அந்த காளையை யார் அடக்குறாங்களோ அவனுக்கு தான் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்ற சொன்ன காலமெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் அதெல்லாம் வேறு விதமாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இந்த ஜல்லிக்கட்டுக்கு, பொங்கலுக்கு, சூரிய பொங்கலுக்கு, போகி பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா என் கணவர் நிறைய பாடல்கள் ஆய்வு செய்து வச்சுருக்காரு. நிறைய பாடிக்கிட்டும் வரோம். இந்த தலைமுறை ஒரு 10 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த தலைமுறையினர்கள் அந்த பாடல் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் கூட நாங்கள் எல்லா பாடல்களும் கொடுத்துருக்கோம். திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற வகையில் நாங்கள் கொடுக்குறோம் நிறைய. அந்த காலத்துலலாம் டிவி திறந்தாலே நாங்கள் தானே பொங்கலப்போ பாடிக்கிட்டு இருப்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி பாடல் பாடக்கூடியவங்க இல்லை. அதாவது இட்டுக்கட்டி வேணால் ஏதோ ஒன்று அந்த சூழலைக்கு ஒட்டாமல் பாடலாம். ஆனால் உண்மையான பாடல்கள் ஆய்வு செய்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எங்ககிட்ட இருக்குது. அது பாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். வரும் காலங்களில் கட்டாயம் அந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரி, நீங்கள் கோபூஜை செய்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நம்ம வீஹா ஆன்லைனில் கோமியம் இருக்குது. மாட்டுச்சாணம் வரட்டியாக தட்டி அந்த வரட்டியை நாங்கள் விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நம்மளோட நல்லா பெருசுங்க, இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு வரட்டியே. சின்னதாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அது சரிப்பட்டு வராது. முழுசாக பெரிய வரட்டி போடணுங்கிறதுக்காக பெரிய வரட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எதுவுமே கலப்படம் கிடையாது, வெறும் சாணமே. அதை தட்டிட்டு நமக்கு அதற்கான ஒரு உருவத்தை உருவாக்கிட்டு அப்புறம் கொடுக்குறாங்க. நல்ல அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இவ்வளோ அடர்த்தியாக கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டை வளர்க்குறாங்க இல்லையா, கோஷாலா, அங்கேருந்தே வாங்கிட்டு இருக்கேன். இந்த கோமியம், அந்த மாட்டு வரட்டி எல்லாமே. அது தவிர பார்த்திங்கன்னா நல்ல கோமாதா சிலைகள் நல்ல குட்டி அழகாக ஒன்று வந்திருக்குங்க. அது நாங்கள் விற்பனை கொடுத்துட்ருக்கேன். பெருசும் இருக்குது. எது தேவையோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை மேக்னெட்டிக் ஃபோட்டோ கூட இருக்குது, ஒட்டிக்கலாம் அப்படியே. இல்லை பெரிய ஃபோட்டோ வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணணும். என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோயில் மணி போல் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனில் அதை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற
அதாவது வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதிதாக பார்வையாளர்கள் வர்றீங்க இல்லையா, சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லக்கூடிய தகவல் தான் இது. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு. எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வாங்கணும் அல்லது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளுக்கு போய்ட்டு www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுலேயும் நான் சொன்னது போல் என்னுடைய பெயர் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் பொருள்கள் பார்க்கலாம். அடுத்தது, பொருள்களை நேரில் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வீடியோ இருக்கு இல்லையா அதற்கு கீழே மட்டும் அல்லாமல் எல்லா வீடியோ கீழேயும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸ், கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர் மற்றும் எங்களுடைய விஹா கடைக்கான அட்ரஸ் இருக்கும். மற்றும் இந்த எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் இருக்கும். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர எங்களுடைய கடைக்கு நீங்கள் வரணுன்னா கஷ்டப்படாமல் வர்றதுக்கு நாங்கள் வந்து கூகுள் ரூட் மேப் இருக்கு இல்லையா அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றி வரலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் ரூட் மேப்க்கு போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கொண்டு வந்து அழகாக எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா இருக்காது. நான் நடத்தினது கட்டாயம் இருக்காது. ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. எங்கேயாவது போயிட்டு அட மேடம் அதே மாதிரி லோகோ இருக்கே, உங்கள் லோகோ மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட். எங்களோட லோகோ போட்டு நீங்கள் என்னோடதுன்னு நினச்சி வாங்கின பின்னாடி பொருள் வேறு விதமாக வந்து சேரலாம். அதனால் ஏமாறாதீங்க. அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுங்க, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் உங்கள் செல்லில் அல்லது சிஸ்டமில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பொருள்கள் வாங்கணும் இல்லை புதிதாக ஏதாவது நான் அந்த பொருள்கள் கொடுக்குறேனா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்லில் சிஸ்டம்லேயே பார்த்துக்கலாம், வேறு எங்கேயும் தேடி போக வேண்டாம் இல்லையா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.